வணக்கம் மக்களே, திஸ் இஸ் பியூலா. MBBS அப்ராட்ல எந்தெந்த கண்ட்ரீஸ்ல போய் படிக்கலாம், ஸோ என்னென்ன யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கலாம், எங்கே படித்தா நல்லா இருக்கும், ஃபெசிலிட்டிஸ் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்துருந்தோம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு விஷயம் எக்ஸ்க்ளூசிவ் ஓவர்வியூ அபவுட் ஃபர்கானா மெடிக்கல் இன்ஸ்டியூட். இந்த ஃபர்கானா மெடிக்கல் இன்ஸ்டியூட் 1930 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட காலேஜ். அது மட்டும் இல்லாமல் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ராங் ரெப்யூட்டேஷன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ஸ் கிடைக்குது. இந்த காலேஜ் WHO அண்ட் NMCல ரெகக்னைசேஷனும் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் WFME அண்ட் ECFMG அக்ரெடேஷன் இருக்கிறதா நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே படிக்கிற ஒரு டிகிரி வந்து குளோபலி அக்செப்டட். ஸோ எந்த கண்ட்ரியில் வேணாலும் போய் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அடுத்ததான் நம்ம சொல்லணும் அப்படின்னா பாப்புலேஷன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். உஸ்பெகிஸ்தானில் மட்டுமே கிட்டத்தட்ட 3.5 கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம ஃபர்கானா ரீஜியனில் மட்டும் 40 lakhs பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே பேஷண்ட்ஸ் ஃப்ளோவும் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 6000 பெட்டட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, இங்கே 147 ப்ரொஃபஸர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 19 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த காலேஜ் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதிகமாகவே படிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா 15:1. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டிவிஜுவலான ஒரு அட்டென்ஷனும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கடுத்து இங்கே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கானா மெடிக்கல் இன்ஸ்டியூட் வந்து அட்ராக்டிவாக இருக்கிறதுனாலே நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவிங் எக்ஸ்பீரியன்ஸ் போகும்போது நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இந்தியன் மெஸ் இருக்குது, ஹாஸ்டல்ஸ் இருக்குது, பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு தனியாக செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன் கேம்பஸில் இருக்கிறதா சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க, சப்போஸ் டிலே ஆயிடுச்சு அப்படின்னா மெஸ்ஸில் ஃபுட்டு இல்லைனா கூட நம்மளுக்கு அங்கே கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே அதிகமாக படிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க கண்ட்ரியை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே நம்மளுக்கு வந்து ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் கூட செலிப்ரேட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நம்ம இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஹோலி, தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட இன்டர்நேஷ்னலாக ஒரு ரிலேஷன்ஷிப் கூட பில்ட் பண்ணிக்க முடியுது. அடுத்ததாக சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா கெரியர் எக்ஸ்போஷர். ஸோ கெரியர் எக்ஸ்போஷருக்காகவே நம்மளுக்கு நிறைய செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மாடர்ன் லேபரேட்டரிஸ் இருக்குது அங்கே அதிகமாக. அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு சிமுலேஷன் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே அவங்கள வந்து எவ்ரி இயர் அவங்கள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போது ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்ரி இயர் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய நாலேஜ் வந்து அவங்களால கெயின் பண்ணிக்க முடியுது. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு ஃபர்கானா மெடிக்கல் இன்ஸ்டியூட் பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம ஃபர்கானா மெடிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். சீக்கிரமாக நீங்களும் ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.